நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் வாழ்க்கையில இவன் இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு நினைச்ச ஒரே ஆள் நீதான். ஒருத்தரை பாக்குறப்போ நமக்கு இவ்வளவு சந்தோஷம் வருமானு ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு சந்தோஷத்தை தந்த ஆள் நீ. கடைசி வரைக்கும் இவனோட இருக்கணும், இல்லனா இவனோட இருக்கிறது தான் வாழ்க்கையோட கடைசியா இருக்கணும்னு நான் நினைச்ச ஒரே ஆள் நீதான். ஹாய் மச்சான். ஹைடா. எப்போ வந்த? வந்துட்டேன். சரி, ராஜி அப்பாக்கு எப்படி இருக்கான்? என்னடா உன் மாமா அட்டாக்குன்னு ஆள் கிளம்பி போயிருக்கா, நீ கண்டுக்காம இருக்க? காலையிலே கடுப்பு கலப்பாதரா. என்னடா ஏதாவது பிரச்சனையா? தெரியல. தெரியலையா? இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஆள் பேசுற பேச்சா? நான்சென்ஸ். இதுவே என் மாமா அட்டாக்னா இந்நேரம் நான் கோயில்பட்டியில இருந்திருப்பேன்டா. சரி போக வேணாம், ஒரு போன் பண்ணியாச்சு விசாரிக்க வேணாமா? டேய், உன் மாமா ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்ப சொன்னா மேட்ரு ஓடுறா. காசு செலவாகும் கஞ்சத்தனமா யோசிச்சா வைபர்ல போன் பண்றா, இல்ல ஸ்கைப்ல வீடியோ கால் போட்டு ஹாய் மாமா ஹவ் டு யூ டுன்னு கேட்கலாம்ல. அதை விட்டு அந்த காலத்து கிளவி மாதிரி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நான்சென்ஸ், ஸ்டூபிட். இப்படி சூடு. என்ன? போன் ஆஃப் மச்சி. எஸ்எம்எஸ் பண்ணு, வாட்ஸ்அப்ல பேசு, வைப்பா இல்ல ஸ்கைப்ல பேசுறா. இல்லடா அது வந்து ஏய், இது பண்றதா இருந்தாலும் போன் ஆன்ல இருக்கணும்டா. அதனால தான் நாங்க மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். வந்துட்டாரு, மூளையை தூக்கி கையில வச்சுக்கிட்டு. என்னடா ஆட்டு மூலமே சொல்ற? ஒரு அக்கறையில கேட்டேன், இதுக்கு போய் நான் அசிங்கப்படுத்துற. சரி, போனை ஆன் பண்ணவே இல்லையா? இல்ல. எப்போ ஆஃப் ஆச்சு? நேரா ஃபால்ஸ்ல இருந்து அவளை பஸ் ஏத்தி விட்டேன்ல, அப்போ ஆஃப் ஆனதான்டா. ஒருவேளை சார்ஜர் கொண்டு போகாம இருந்திருப்பாங்களோ? டேய், எரிச்சல கலப்பாதரா. இல்ல மச்சான், கோயில்பட்டி மாதிரி ஒரு குக் கிராமத்துல சார்ஜர் எல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்டா. டேய், அதெல்லாம் ஒரு போனு, அதுக்கு சார்ஜர் வேற கிடைக்காதா? 2 ஒயர் எடுத்து சுருகுனாலே சார்ஜ் ஆகும்டா. என்ன மச்சான் சீரியல் பல்ப் போடுற மாதிரி சொல்ற? ஏண்டா, எந்த ஊரா இருந்தாலும் ஒரு பிசிஓ கூடவா இருக்காது, ஒரு போன் பண்ணி சொல்றதுக்கு என்னடா அவளுக்கு? மச்சான், அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கும் போது போன் பண்ண தோணுமாடா? அவ சந்தோஷமா இருக்கும் போது என்ன நினைக்கலாம் கூட பரவாயில்லடா, ஆனா கஷ்டத்துல இருக்கும் போது என் நினைப்பு வரலனா அவளுக்கு நான் தேவையில்லைன்னு தானே அர்த்தம். டேய், என்னடா இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? ஹாய் கார்த்திக், உன் மாமா எப்படி இருக்காரு? என்னடா கண்ணடிக்கிற? இதெல்லாம் தெளிவா கேளு. ராஜி அப்பா எப்படி இருக்காரு? தெரியல. ஹேய் கார்த்திக், ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்க மாட்டியா? திரும்பவும் முதல்ல இருந்தா? என்னாச்சு? அவ போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. இன்னுமா ஆன் பண்ணல? இன்னுமாண்ணா? நான் முந்தா நாள் கால் பண்றப்ப போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா. இன்னும் ஆன் பண்ணல. அவகிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதுதான். என்ன பிரச்சனைன்னு இன்ஃபார்ம் பண்ண மாட்டா. நம்ம தான் என்னாச்சோ ஏதாச்சும் டார்ச்சர் ஆகணும். அவ மெதுவா 4 நாள் கழிச்சு வந்து சாரின்னு சொல்லுவா. மச்சான், அடுத்த இன்வென்ஷன் இப்படிதான்டா இருக்கணும். போன் எடுக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கவே கூடாதுடா. அடிச்சதும் அந்த பக்கம் லைன் ஆன் ஆயிரணும். ஆஃப் பண்ணி வச்சிருந்தா இங்க இருந்து அந்த போன் ஆன் பண்ண மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வேணும். ஃபீல் பண்ணாத கார்த்திக், பெருசா ஒண்ணும் இருக்காது.
ஆமா மச்சான், எனக்கு அதான்டா தோணுது. அதை பற்றிலாம் யோசிக்கலடா. அப்புறம் எதுவாக இருந்தாலும் எப்படி அவளால் 4 நாள் ஃபோன் பண்ணாமல் இருக்க முடியுது? 1000 தடவையாவது அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருப்பேன்டா. அவளுக்கு ஒரு ஃபோன் இல்லை ஒரு எஸ்எம்எஸ் பண்ணணும்னு கூட அவளுக்கு தோணல. அவ்வளோதான் அவளுக்கு என் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கார்த்திக் இப்படிலாம் யோசிக்கிற? சீரியஸாக தான் லக்ஷ்மி. இப்படி கண்டுக்காமல் இருந்தா கடுப்பாகுது. நம்ம மட்டும் எவ்வளோ நாள் தான் எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது. சேச்சே, அவ பிரச்சனை என்னவோ அதை யோசிக்க மாட்டேங்கிறிய கார்த்திக். அவள் பிரச்சனை என்னவா வேணா இருக்கட்டும், அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாளே, அது மட்டும்தான் என் பிரச்சனை. ஹலோ ஷங்கர், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். நான் அப்புறமா கூப்பிட்றேன். டேய், என்னடா எப்போ ஃபோன் பண்ணாலும் நம்பர் பிஸியாவே இருக்கு? அப்படியா? நான் யார்கிட்டயும் பேசலையே. என்ன கார்த்திக், ராஜி நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, சாப்பிட போலாமா? இல்ல, எனக்கு பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். டேய், என்னடா சாப்பிட கூப்பிட்டா? எனக்கு பசிக்குது, போலாமா? ம். ம். விஷ்ணு, சுவிட்ச் ஆஃப் ஆன போனுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவ்ளோ லவ் அவனுக்கு. என்ன சிரிப்பு? லட்சுமி, ஆஃப் ஆயிருக்க போனுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ற பேரு லவ் இல்ல, முட்டாள்தனம். கோச்சுக்காத லட்சுமி, நீயே லாஜிக்கா யோசிச்சு பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ராஜிய காணோம்னா அவன் எப்படி எல்லாம் பதறான் பாரு. அவன் முகமே சரியில்லை. நீயும் தான் இருக்கியே, எப்பவாச்சும் எனக்காக இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கியா? நீ தான் ஆஃப் டே கூட லீவ் போடாம ஆபீஸ்க்கு டெய்லி வந்துடுறியே, அப்புறம் எப்படி நான் உனக்கா ஃபீல் பண்றது? அது அப்படி இல்ல லட்சுமி, சும்மா சும்மா ஃபீல் பண்ண முடியுமா? சான்ஸ் வரட்டும், நான் எப்படி ஃபீல் பண்ற மட்டும் நீ பாரு. என்ன சான்ஸ் வரணும்? இப்போ நீ என்னை விட்டு பிரிஞ்சிட்ட. சரி, நான் எப்படி ஃபீல் பண்ற மட்டும் நீ பாரு. சிரிக்காத லட்சுமி, அப்புறம் என்னால கரெக்டாவே ஃபீல் பண்ண முடியாது. சரி சரி, நான் சிரிக்கல. லட்சுமி, இப்போ நீ என்கிட்ட வந்து என்னை நீ லவ் பண்ணலன்னு போய் சொல்ல. ஹேய், இரு, இதுல என்ன போய்? நிஜமாவே நான் உன்னை லவ் பண்ணல தானே? லட்சுமி, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? எந்த மாதிரியும், ஆனா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நான் 4 நாள் ஆபீஸ் வரல, நீ எப்படி ஃபீல் பண்ணுவ சொல்லு? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். காலம் காலம் சொல்ல வேண்டும், யாரோ உண்மை அறிவார். நேரத்திலே நான் ஊர் செல்ல வேண்டும், வழிபோக துணையாய் அன்பே வாராயோ. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். ஹேய், கார்த்திக் அடிபட்டப்ப யூஸ் பண்ண கர்ச்சீஃப் தானே, துவைக்காம அப்படியே யூஸ் பண்றியா? நீ இப்படி எல்லாம் கேவலமா ஃபீல் பண்ணுவேன் தான் நான் லீவே போடுறது இல்ல. இது சும்மா ஒரு வெரைட்டி தான், இன்னும் பல வெரைட்டிகள் இருக்கு. இன்னும் ஒரு சாம்பிள் வேணுமா? நீ கொடுத்த இந்த சாம்பிளே போதும். இதுல இன்னொன்னு வேறயா? ஆள விடுறா சாமி. என்ன லட்சுமி, பிடிக்கலையா? ஆள பிடிச்சிருக்கு, ஆனா ஃபீல் பிடிக்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
டேய் அதான் ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டல அதை நிறுத்துடா. மச்சான் செம்ம சாங்டா. என்ன ஃபீலிங்டா. சான்ஸே இல்லடா. அதுக்கு என்னப்பா? டேய் கும்கி பட பாட்டுடா. உன்னை குனிய வச்சு இப்போ கும்முனா எல்லாம் சரியாயிடும். டேய் ஏன்டா? ஏய் உன் மனசுல என்ன பெரிய மியூசிக் டைரக்டர் நினைப்பா? சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட்ல சாங் போடுற. தெரிஞ்சிருச்சா? டேய் வெறுப்பேத்தாம அதை நிறுத்துடா. ஹை ரிங் ஆகுது. ஹேய் ராஜி ஃபோன் ரிங் ஆகுது. ஐயா யுரேகா ஃபோன் அடிக்குது. ஹேய் போனை கண்டுபிடிச்சவன் கூட இவ்ளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான். நீ எதுக்கு இவ்ளோ சந்தோஷப்படுற? நான் சந்தோஷப்படுறது இருக்கட்டும், பட வேண்டியவன் பட மாட்டேங்கிறானே. ஹேய் என்ன கார்த்திக், ராஜோட ஃபோன் ரிங் ஆகுதுன்னு சொல்ற, நீ சந்தோஷமே பட மாட்டேங்கற? காலையில 6:10க்கே அவ ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா? சொல்லவே இல்ல. ஃபோன் அவ எடுத்திருந்தா சொல்லலாம். டேய் ராஜி ஃபோன் எடுக்கலையா? 4-5 தடவை அடிச்சு பார்க்க வேண்டியதுதானடா. 4000 தடவை அடிச்சு பார்த்தாச்சு, எடுக்கல. என்னாச்சு அவளுக்கு? ஒருவேளை ஆபீஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்களோ? அப்ப கூட போன் எடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவா? அது இல்ல லட்சுமி, ஆபீஸ் தானே வந்துட்டு இருக்கோம், தேவலாம் போன் எடுத்து அத்தானுக்கு 50 காசு செலவைக்க வேணா பாத்துருப்பா. விஷ்ணு புரியுது. விடுங்க லட்சுமி, அவ ஃபோன் எடுக்க மாட்டா. அது எப்படி எடுக்காம இருப்பா? இப்படிதான். இப்ப மட்டும் அவ போன் எடுக்கல, அவளை கோவில்பட்டியிலேயே போய் அடிப்பேன். ஹே ராஜி, அப்பாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காருல? வாய் திறந்து பதில் சொல்லு. பாரு விஷ்ணு எதுவுமே பேச மாட்டேங்கிறா. டேய் நில்றா, எங்கடா போற? வா. ராஜி என்னாச்சு? மைல்டு அட்டாக் தான். 4 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. நேத்தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஏங்க அப்பாக்கு அட்டாக்ன்ற மாதிரிலாம் ஒரு அருமையான வாய்ப்பு லேஸ்ல கிடைக்காதுங்க. இன்னும் 4 நாள் சேர்த்து லீவ் போட்டுக்கலாம்ல. என்ன பேசுற விஷ்ணு? கொஞ்சம் வாய் மூடு. இல்ல லட்சுமி, ராஜி மூட மாத்தலாம் தான். நான் இருக்கேன்னு தான் சொன்னேன். அப்பா தான் நீங்க இருந்தா யோசிச்சுட்டே இருப்ப, போயிட்டு வா ஒன்னும் இல்லைன்னு அனுப்பி வச்சாங்க. பெருசா ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் முகமே சரியில்லையே ராஜி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை லக்ஷ்மி. ஏங்க இவ்வளவு போன் அடிக்கிறோம், ஒரு போன் எடுத்து என்னாச்சுன்னு சொல்லலாம்ல. நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். அது என்ன அப்படியே காணாம போறது? நாங்க உன்னை பத்தி கவலைப்படுவோம்னு கூடவா உனக்கு தோண மாட்டேங்குது? சாரி. சாரி எல்லாம் இல்லைங்க, பதில் சொல்லுங்க. என்ன விஷ்ணு சொல்லணும்? ஏன் போன் பண்ணல? சரிங்க, நீங்க போன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன் போன் எடுக்கல? இல்ல தோணல. எங்க கிட்ட பேசணும்னு உனக்கு தோணலையா ராஜி? அப்படி இல்ல, அங்க இருந்த சூழ்நிலையில யார்கிட்டயும் பேசணும்னு தோணல, அதான். சரி விடு, அதான் ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல. அப்படிலாம் சொல்லல. 2-3 பிளாக் இருக்குன்னு மருந்து கொடுத்திருக்காங்க. அது மருந்துல கரையிலனா ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்குமா? ஏங்க மீசைக்குலாம் ஒண்ணும் ஆகாதுங்க, விடுங்க. ஆமா ராஜி, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. விஷ்ணு, போன் எடுக்காததுக்கு சாரி. ஏங்க 4 கால் பண்ணவனுக்கே சாரி சொல்றீங்க, 4000 கால் பண்ணவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? டேய் இல்ல மச்சான், தெரியணும்ல. நீ கொஞ்சம் வாயை மூடுறா. ஏன் ராஜி எப்ப பாரு அவன் கிட்ட இப்படி நடந்துக்கிற? லட்சுமி நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்ப எதுக்கு எல்லாரும் எனக்காக பேசிட்டு இருக்கீங்க? ஹே டேய் நில்றா, எங்கடா போற? கார்த்திக், என்னாச்சு ராஜி? நீ ஏதோ மறைக்கிற. கார்த்திக், கோவமா? சொல்லு கார்த்திக், கோவமா? உன்கிட்ட கோவப்பட நான் யாரு? இப்படி சொல்றதா உச்சக்கட்ட கோவம். கோவப்படாத கார்த்திக், ப்ளீஸ். என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி பேசுற? இல்ல நான் சீரியஸா தான் கேக்குறேன். நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? வடி கட்டின முட்டாள்னா, இல்ல நீ சொல்றபடி எல்லாம் கேட்டு பல்ட்டி அடிக்கிற குரங்குனா, இல்ல நீ ஃப்ரீயா இருக்கும்போது பேசி டைம் பாஸ் பண்ற கம்பெனினா? என்ன கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசணும்னு எதிர்பார்க்குற? அழுதுகிட்டே பஸ்ல போறேன், உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன், போய் சேர்ந்துன்னு கூட ஃபோன் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? இல்ல தெரியாம தான் கேட்குறேன்.
ஊர்ல இருந்து ஒரு நிமிஷமாவது என்ன யோசிச்சியா? சொல்லு, யோசிச்சியா? மாத்தி கேட்கணும் கார்த்திக். ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு அதுல சந்தேகம் இருக்கா? என் கண்ணை பார்த்து சொல்லு கார்த்திக், உனக்கு அதுல சந்தேகம் இருக்கா? அப்ப ஏன் ஃபோன் பண்ணல? ஃபோன் பண்ணலனா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி இல்ல, ஆனா உன் ஃபோன் கால்காக ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி சாப்பிடாம தூங்காம காத்துட்டு இருப்பானேன்னு உனக்கு தோணல? தயவு செஞ்சு சொல்லு ராஜி, உனக்கு தோணுச்சா இல்லையா? உன் ஃபோனுக்கு ஒரு 1000 தடவையாவது ட்ரை பண்ணியிருப்பேன். உனக்கு அது தோணவே இல்லையா? அது எப்படி தோணாம இருக்கும்? அப்புறம் ஏன் பண்ணல? சொல்லு, ஏன் பண்ணல? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கார்த்திக். புரியல. உனக்கு ஃபோன் பண்ணா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்னாச்சு? அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. புரியுது. அவருக்கு எதுவும் ஆயிடும்லாம் நான் நினைக்கல. அதுல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நான் பயந்ததெல்லாம் வேற. என்ன? அப்பாவுக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிறாரு ஒரு ஆளு. அங்க என் அப்பாவை பத்தி பேசினதை விட என் கல்யாணத்தை பத்தி பேசினதுதான் அதிகம். அது மட்டும் இல்ல கார்த்திக், எங்க அத்தை ஒரு பையனை கூட்டிட்டு வந்து ஐசியூலே கல்யாணத்தை பண்ணாதான் ஆச்சுன்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்பா ஒன்னும் சொல்லியா? படுக்கையில இருக்கிறவரு என்ன சொல்ல முடியும்? உனக்கு இஷ்டம் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? அது புரியாம இருக்குமா? அது போதும். அது அப்படி இல்ல. வேற என்ன பிரச்சனை? அப்பாவை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. டாக்டர் ஒரு வாரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா அவர் நார்மல் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? அவர் நார்மல் ஆனதும் பண்ண போற வேலை என்னன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல என் கல்யாண விஷயத்தை தள்ளி போட முடியாது. என்ன சொன்ன? நான் என்ன செய்யறதுன்னே தெரியல கார்த்திக். நான் என்ன பண்ணட்டும் கார்த்திக்? நிஜமாவே தெரியலையா? தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜி உன்கிட்ட இருந்து இந்த பதில கேட்க. பயமா இல்ல குழப்பமா, எங்க அப்பா மேல உள்ள பாசமானு எனக்கு தெரியல. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல கார்த்திக். உனக்கு என்ன பிடிக்கும்ல? என்ன கேள்வி இது? பதில் சொல்லு ராஜி, பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ என்ன காதலிக்கிறியா? கார்த்திக், என்னடா இப்படி வெராண்டால வச்சு கேட்கறானு யோசிக்காத. இது எங்கெங்கயோ போய் தான் சொல்லுமா. இந்த நிமிஷம் இங்க இப்பவே சொல்லு. Do you love me? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நிமிஷம் இங்க இப்பவே சொல்லு. Do you love me? உன் மனசுக்குள்ள என் மேல எவ்வளவு அன்பு கொட்டி கிடந்தாலும் இந்த வார்த்தை சில சமயத்துல முக்கியமாயிருது. எனக்கு தெரியும் உன் மனசுல என்ன இருக்குன்னு. ஆனா அது என்கிட்டயே நீ சொல்ல தாங்கினா உன் அப்பா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் எப்படி சொல்ல முடியும்? சொல்லு ராஜி, இதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? அவசரமே இல்லை ராஜி, பொறுமையை யோசிச்சு பதில் சொல்லு. என் அம்மா அப்பா எல்லாருமே பிரச்சனை தான். ஆனா கூட அதை பத்திலாம் நான் கவலைப்படாம சொல்றேன். I love you. இதுல எனக்கு எந்த தயக்கமோ சந்தேகமோ எதுவுமே இல்லை. I'm truly, madly, deeply in love with you. என் வாழ்க்கையில சந்திச்ச பெஸ்ட் பொண்ணு நீதான். உன்ன மாதிரி ஒரு அற்புதமான பொண்ணு கிடைக்கவே மாட்டா. கொஞ்சம் பழசா இருந்தாலும் சொல்றேன், உனக்காக இந்த நிமிஷம் என் உயிரை கொடுன்னு சொன்னா கூட நான் கொடுப்பேன். நம்மளை எதிர்த்து இந்த உலகமே வந்தாலும் உனக்காக நான் எதிர்த்து நிற்பேன். இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனி நீ தான் சொல்லணும், நான் வேணுமா வேணாமான்னு. உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும். உன் அப்பா வாக்கு கொடுப்பாரு. மாமா அப்பா எனக்கு சின்ன வயசுல உன்னை பேசி முடிச்சிட்டாங்க. ஊர் கட்டுப்பாடு, ஜாதி, வயசு இதெல்லாம் தாண்டி நான் வேணுமான்னு நீ தான் முடிவு பண்ணி சொல்லு. எடுக்கிற முடிவில் கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும்.
பேச ஆரம்பிச்சாலே உனக்கு அழுக தான் வருது. இதுக்கு மேலே உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் ராஜி. நீயே முடிவு பண்ணி சொல்லு, நான் வேணுமா வேணாமான்னு. லவ் பண்ணுற பொண்ணுக்காக எப்படி வேணா வாழலாம், ஆனால் லவ் பண்ணுறியா இல்லையானே தெரியாமல் வாழ முடியாது ராஜி.